Hi friends, வணக்கம் and welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th standard chemistry organic chapterோட யூனிட் 11 பார்க்க போகிறோம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இதில் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு இருக்கா. இது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா CH2 அப்படின்னா ப்ரைமரி, ஓகேவா. CH அப்படின்னா செகண்டரி, வெறும் ஒரு C அப்படின்னா டெர்ஷியரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கார்பன், அதாவது 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைமரி, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, ஹைட்ரஜனே இல்லை ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்குது அப்படின்னா டெர்ஷியரி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்னென்னா IUPAC நாமன்க்ளேச்சர். IUPAC நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அவங்க 3 மார்க்ஸில் கேட்ட கொஸ்டின். ஈஸியாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம், ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து CH3 CH CH3 OHன்னு இருக்கா. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு CH3, நெக்ஸ்ட்டு CH, அப்புறமா ஒரு CH3, எது கூட ஆட் ஆகியிருக்கு, OH வந்து செகண்ட் கார்பனோட OH ஆட் ஆகியிருக்கு. அப்போது இங்கே ஒரு OH, ஓகேவா. இப்போது 1 2 3 அப்படின்னு நேம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போது 1 2 3 கார்பன்ஸ் இருக்கா. இப்போது ப்ரோப் சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன் செகண்ட் கார்பனோட OH ஆட் ஆகியிருக்கு. அப்போது 2 ஆல், இப்போது ப்ரோப்பேன் 2 ஆல், இதுதான் அதோட நேம், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா CH3 CH3 OH அப்படின்னு இருக்கா. இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு CH3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு C, அதே மாதிரி செகண்ட் கார்பன் கூட OH ஆட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு CH3 இருக்குது, செகண்ட் கார்பன் கூட ஒரு CH3 ஆட் ஆகியிருக்கு. அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படின்னு போடுவோமா. அப்போது 2 மீத்தைல் அப்படின்னு போட்டுக்கலாம். 1 2 3 கார்பனால ப்ரோப், சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா சிங்கிள் பாண்ட், அப்போ ஏன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 கூட ஒரு OH குரூப் ஆட் ஆகியிருக்கிறதுனால ஆல், அப்போது 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல், இதுதான் அதோட நேம், ஓகேவா. எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து CH3, அதே மாதிரி எழுதிக்கலாம். CH3 CH2 அப்படின்னு போட்டிருக்காங்களா. இதில் ஃபஸ்ட்டு கார்பனோட OH ஆட் ஆகியிருக்கு, செகண்ட் கார்பனோட 2 CH3 குரூப் 2 மெத்தில் குரூப் ஆட் ஆகியிருக்கு. அப்போது அதுவும் எழுதிக்கலாம். அப்போது இப்போ நம்ம பேர் எழுதும்போது, அதாவது நம்பர் போடும்போது இங்கேருந்து போடணும், ஏன்னா இங்கே தானே OH ஆட் ஆகியிருக்கு. அப்போ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. அப்போது மெத்தில் குரூப் வந்து 2 மெத்தில் இருக்குது. அப்போது 2,2 டை மெத்தில், ஏன்னா 2ங்கிறதுனால டை மெத்தில் 1 2 3 கார்பன்கிறதுனால ப்ரோப், சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் கூட OH ஆட் ஆகியிருக்கிறதுனால ஆல். அப்போது நமக்கு 2 2 டைமெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல், ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து CH3 CH3 CH2 OH அப்படின்னு இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா CH3 ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு CH எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு CH2 எழுதிக்கோங்க. இந்த CH2 கூட ஃபஸ்ட்டு கார்பனோட OH ஆட் ஆகியிருக்கு, இங்கே CH3 செகண்ட் கார்பனோட ஆட் ஆகியிருக்கு. 1 2 3, இது ரொம்ப ஈஸி. 2 மெத்தில் ப்ரோப், சிங்கிள் கார்பனால் ஏன் 1 ஆல், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது, அவ்வளோதான் நேம். நெக்ஸ்ட் என்னென்னா பாருங்கள் பென்சைல் ஆல்கஹால். இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபீனால் வந்து வந்திருக்கு. அப்போது நமக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு பென்சின் ரிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபீனைல் அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு CH2 இருக்கா, அப்போது மீத், இதில் வந்து சிங்கிள் பாண்ட், அப்போது ஏன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குது, அப்போது ஆல், அப்போது ஃபீனைல் மெத்தன் ஆல், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா CH2 CH CH2 OH. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குது. இங்கே எத்தனை கார்பன், 1 2 3, இப்போ ப்ரோப். இங்கே செகண்ட் கார்பனோட ஒரு டபுள் பாண்ட் ஆட் ஆகியிருக்கு, அப்போ 2 ஈன். ஃபஸ்ட்டு கார்பனோட ஆல்கஹால் ஆட் ஆகியிருக்கு 1 ஆல், ப்ரோப் 2 ஈன் 1 ஆல், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எதுவுமே ரிங்கு உள்ள வந்து எதுவுமே எந்த ஒரு பாண்டுமே இல்லை. அப்போது நமக்கு சைக்ளோ அப்படின்னு எழுதிடுவோம். இதில் 6 கார்பன் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஹெக்ஸேன், சைக்ளோ ஹெக்ஸ். இதில் ஒரே ஒரு பாண்ட் இருக்கிறதுனால ஏன், ஒரு OH இருக்கிறதுனால ஆல், அவ்வளோதான், சைக்ளோ ஹெக்ஸேன் ஆல். ஏன் அது வந்து வந்து கட் ஆகிடுமா, சைக்ளோ ஹெக்ஸனால், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கிளிசரால், அதாவது ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரையால். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஓகேவா. CH2, ஓகே, CH2. இதில் வந்து பாண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு H இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் 3 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. கார்பன் சுற்றி 4 ஹைட்ரஜன் இருக்கணும். அப்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று OH, அப்போ இப்போ வேலன்சி கரெக்ட் ஆகிடுமா. அப்போ இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிசரால் இது பேர். இங்கே 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன்.
1 2 3 3 கார்பன்ஸ் கூடயும் OH குரூப் இருக்கிறதுனால 1 2 3 3 இருக்கிறதுனால ட்ரை ஆல், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரை ஆல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. 108.9 டிகிரி, அது நம்பர்ஸ் எதுவும் மாற்றிடாதீங்க, கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வேர்டில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸில் வந்து ஃப்ரம் ஆல்கைல் ஹேலைட்ஸ், ஃபஸ்ட்டு ஹேலைட்ஸ் கூட, ஹேலைட்ஸ் அப்படின்னா எக்ஸ் நமக்கு தெரியும், CH3 குரூப்புக்கு பதிலாக நம்ம ஆர் போடுவோம்னு தெரியும். இப்போது ஆர் எக்ஸ், ஓகேவா? இது கூட NaOH வந்து ஆட் பண்ணும்போது Na தனியாகவும் OH தனியாகவும் இருக்கும். இப்போது OH வந்து ஆர் கூட ஜாயிண்ட் ஆகும், எக்ஸ் கூட வந்து Na ஜாயிண்ட் ஆகும். அப்போது ROH + NaX அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அவ்வளோதான், ஆல்கஹால் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆல்கீன்ஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இதில் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், இதில் 2 அதாவது டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ப்ரோபைலீன். இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது வாட்டர் வந்து ஹெச்சாகவும் OHஆகவும் நமக்கு வந்து செப்பரேட் ஆகும்னு தெரியும். இதில் CH3 இந்த டபுள் பாண்ட் வந்து தனியாக பிரிஞ்சு இந்த ஹெச் கூட OH சேரும், இந்த CH2 கூட இந்த ஹெச் சேரும். ஓகேவா? CH3 CHOH அப்புறமா CH3. அப்போது 1 2 3 கார்பன் ப்ரோப், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், செகண்ட் கார்பன் கூட OH குரூப் ஆட் ஆகிருக்கிறதுனால 2 ஆல், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜெண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தனியாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னா ஒரே மெத்தடில் தான் வரும், ஆனால் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ணுறது மட்டும் இது வரைக்கும் மட்டும் நமக்கு வந்து இவ்வளோ இது நமக்கு வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தானே வேறு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும், அதனால தான். இதில் வந்து ஈத்தர் அப்புறம் H2O இந்த 2 தான் ஆட் பண்ணுவோம். இப்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீனைல் மெக்னீஷியம் புரோமைடு, ஓகேவா? ஃபீனைல் மெக்னீஷியம் புரோமைடு கூட ஃபார்மால்டிஹைட் சேர்க்கும்போது இந்த MgBr வந்து இந்த O கூட சேர்ந்துடும். அப்போது C6H5 HCH2 OMgBr அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? இந்த OMgBr வந்து தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த H2O இருக்கா, H2Oவில் HOH அப்படின்னு புரியுமா? அப்போது C6H5 CH2. நெக்ஸ்ட்டு இந்த MgBr கூட OH ஜாயிண்ட் ஆகும், C6H5 CHO கூட ஒரு H ஜாயிண்ட் ஆகும். அப்போது இங்கே வந்து C6H5 CH2OH ப்ளஸ் Mg கூட இந்த OH ஜாயிண்ட் ஆகும், MgOHBr, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இங்கே என்ன எழுதுவோம், ஃபீனைல் மெத்தனால், ஓகேவா? ஏன்னா C6H5ங்கிறதுனால ஃபீனைல், இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்கிறதுனால மெத்து, இதில் வந்து சிங்கிள் பாண்ட் தான், அதனால ஏன், ஒரு ஆல்கஹால் இருக்கிறதுனால ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எத்தில் மெக்னீஷியம் புரோமைட் கூட எத்தனால் சேர்க்குறோம், ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஃபீனைல் கூட மெத்தனால், நெக்ஸ்ட்டு எத்தனால் கூட ஃபஸ்ட்டு ஈத்தர் சேர்க்கும் போது அதே மாதிரி தான் இந்த O கூட MgBr வந்து ஜாயிண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது இங்கே தனியாக பிரிஞ்சிருமா, MgBr கூட ஒரு OH, மீதி ஒரு H வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகிரும். அப்போது இங்கே 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டன், செகண்ட் கார்பன் கூட OH குரூப் இருக்கிறதுனால 2 ஆல், அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள், எல்லாமே ஒரே இதுதான், ஒரே பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் என்னென்னா N-பியூட்டைல் மெக்னீஷியம் புரோமைடு, எல்லாமே மெக்னீஷியம் புரோமைடு தான் வரும், முன்னாடி உள்ளது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். N-பியூட்டைலுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனாலும் கூட போட்டுக்கலாம். இங்கே CH3 CH2 த்ரைஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோப்பனால், ஃபஸ்ட்டு என்ன செய்தாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சேர்த்தாங்க, மெத்தனால் சேர்த்தாங்க, அப்புறம் எத்தனால், இப்போது ப்ரோப்பனோன், ஒரு அசிட்டோன் சேர்க்குறாங்க. ஓகேவா? CO குரூப், இதுக்கு முன்னாடி CHO குரூப் சேர்க்குறாங்க. இதில் ஈத்தர் அப்புறம் வாட்டர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த MgBr வந்து O கூட ஜாயிண்ட் ஆகி OMgBrனு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த O, அதாவது இந்த O மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி இது கூட இந்த எல்லாமே சேர்த்து ஒரு H ஆட் ஆகும், இந்த MgBr கூட ஒரு OH ஆட் ஆகும். ஓகேவா? அப்போது நமக்கு வந்து MgOHBrனு கிடைக்கும். இது வந்து 2-methyl hexane 2 ஆல். இதில் ஹெக்ஸன் 2 ஆல் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு கார்பனா, இதில் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அப்போது 1 2 3 4 5, இது ஒரு கார்பன் 6. ஓகேவா? 6 கூட ஒரு மெத்தில் குரூப் தான் ஆட் ஆகியிருக்கு. இப்போது நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், என்னென்னா CH3, நெக்ஸ்ட்டு CH2, நெக்ஸ்ட் அதே மாதிரி இதே மாதிரி 3 போடணும், CH2 CH2. இந்த CH2 அந்த குரூப் வந்து மொத்தம் 3 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு C, இது கூட ஒரு OH வந்து ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஆட் ஆகியிருக்கு. அப்போது இதில் OH ஆட் ஆகியிருக்கு, ஒரு மீத்தைல் குரூப்பாக ஆட் ஆகியிருக்கு. இங்கே ஒரு CH3.
இப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 இது 1 6 இப்போ வந்துச்சா. அப்போ 6 இருந்துச்சு அப்படின்னா இது பேர் வந்து ஹெக்ஸைன் தானே. இதில் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன், டபுள் பாண்ட் இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஐன் அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போது 2 மெத்தில் செகண்ட் கார்பனோட மெத்தில் குரூப் ஆட் ஆகியிருக்கு. ஹெக்ஸன் 2 ஆல். ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். இது கூட ரொம்ப ஈஸி தான். இது பார்த்துக்கோங்க, அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. நான் இன்னும் புக் பேக் பார்க்கல, அதனால் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருந்தது அப்படின்னா படிச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக புக் பேக்கில் உள்ளது சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிடக்ஷன் LiAlH4. இது கூட ஃபஸ்ட்டு அசிட்டோன் சேர்க்கணும். அசிட்டோனா CO குரூப் வந்துச்சு அப்படின்னா ஓன்னு முடியணும். அசிட்டோன் குரூப்பில் H2O OH இருக்கா. இதில் CH3 CH3 இந்த டபுள் பாண்ட் இருக்கிறது வந்து நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சு இந்த OH வந்து இது கூடவும் இந்த H வந்து இது கூடவும் ஆட் ஆகும். இப்போது CH3 CH3 OH வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். இந்த H வந்து இந்த ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும். அப்போது இங்கே உள்ள டபுள் பாண்ட் வந்து நமக்கு சிங்கிள் பாண்ட் ஆகிரும். இப்போது இது பேர் வந்து ப்ரோப்பன் 2 ஆல். ஓகேவா, அவ்வளோதான். அசிட்டோனுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆசிட் கூட வந்து பென்சாயிக் ஆசிட் C6H5COOH. அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது கூட ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதை C6H5 இந்த ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் சேரும். இப்போது H2OH. ஓகேவா. இதில் இந்த OH அப்படியே தான் இருக்கும். இந்த ஒரு ஆக்சிஜனுக்கு பதிலாக இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகியிருக்கு. இங்கே அதே மாதிரி தான் CH3 COO C2CH3 இதில் CH3 CH2 ஒரு ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். எத்தனால். ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரிடக்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரோட்டன் ஆல்டிஹைட், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் CH3 CHO. ஆல்டிஹைட் CHO குரூப் வந்து ஆல்கஹாலாக மாறும். CH3 CHOக்கு பதிலாக CH2OH. அவ்வளோதான். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளைக்கால். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்ன அப்படின்னா ஈத்தீன், அதாவது 2 கார்பன் இருக்குது, அப்புறம் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ ஈத்தீன் H2O அண்ட் கோல்டு அல்கலைன் KMNO4 இது கூட சேர்க்கும்போது இது சிம்பிளாக ஞாபகம் வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 2 CH2 இருக்கா. இது கூட இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. H வந்து எப்படின்னா HOHன்னு இருக்குமா, H2O. அப்போது இந்த O வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா OHவா. அப்போ 2 OH இருக்குன்னு அர்த்தமா. இது கூட ஒரு OH இது கூட ஒரு OH வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளிசராலும் ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது என்ன அப்படின்னா CH2OCO CH214 CH3 இது மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னா இதே இதுதான் இங்கே 3 டைம் எழுதுவோம். இந்த டைம் இங்கே மட்டும் எழுதும்போது கார்பன் வேலன்சி வந்து இங்கே 1 2 3 அப்புறம் இங்கே ஒரு பாண்ட் இருக்கிறதுனால 4 கரெக்டாக ஆகிரும். அதனால இங்கே CH2 இங்கேயும் CH2 போடுவோம், இங்கே CH தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இதிலேருந்து இது வரைக்கும் அப்படியே நம்ம ஒரே மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா. இது கூட என்ன அப்படின்னா NaOH ஆட் பண்ணி ஹீட் பண்ணணும். ட்ரையாங்கிள் அப்படின்னா ஹீட் தானே. ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இது தனியாக பிரியும். CH2O இந்த இது கூட வந்து 3 தானே போட்டிருக்கோம். அப்போது 3 ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆகும். CH2OH CH2OH. ஓகேவா. அப்போது இந்த கிளிசரால் நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சோடியம் பால்மிட்டேட் எப்படி கிடைக்கிது அப்படின்னா இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற இது கூட இந்த 3NaO இது ஜாயிண்ட் ஆகி நமக்கு வந்து சோடியம் பால்மிட்டேட் கிடைக்கிது. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸி தான். கிளிசரைல் பால்மிட்டேட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சேரும்போது ஹீட் பண்ணும்போது கிளிசரால் சோடியம் பால்மிட்டேட் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ். லூகாஸ் டெஸ்ட்டு, அப்புறம் விக்டர் மேயர் டெஸ்ட்டு, இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சு படிச்சுப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நிறைய மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.